2023 நல்லது கெட்டதுன்னு எல்லாருக்கும் தனித்தனியா நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் நம்ம எல்லாரும் காமனா ஒரு விஷயத்துல பாதிக்கப்படுறோம்னா அது இந்த மொக்க படங்களால தான். அப்படி இந்த 2023 வந்து நம்மள வெச்சு செஞ்ச தமிழ் படங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சுத்தமான உருட்டு 1931 இருந்து தமிழ்ல இது வரைக்கும் தோராயமா ஒரு 10,000 படம் வந்திருக்கும். அதுல எத்தனையோ படத்துக்கு பார்ட் 2 எடுத்திருக்கலாம். ஒரு மனுஷன் எவ்வளவு வெட்டியா இருந்திருந்தா அவன் இந்த தலைநகரம் படத்தை பார்ட் 2 எடுக்கணும்னு யோசிச்சிருப்பான். இந்த மாதிரி எவனாச்சும் மேல கைய வச்சா யூனிஃபார்ம் போட்டவன் போடாதவன் எல்லாம் பார்க்க மாட்டேன். வெச்ச கையை வெட்டி வீசி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ? தலைநகரம் 1 ஏதோ வடிவேலு காமெடிக்காக தான் நல்லா ஓடிச்சு. செத்து புதைச்ச படத்தை 16 வருஷம் கழிச்சாடா இப்படி பார்ட் 2 எடுத்துட்டு வந்து கழுத்த இருப்பீங்க. என்ன பேர் சொன்னீங்க? ரைட். அவன் மட்டும் வேணாம், நீங்க இப்ப பண்றத அவன் அப்பவே பண்ணிட்டான். நீங்க இப்ப பண்றத அவன் அப்பவே பண்ணிட்டான். சாப்பிடுற அவன் போட்டோ இல்லாத போலீஸ் ஸ்டேஷனே இல்ல. தலைநகரம் 1 கூட வடிவேலு மட்டும்தான் காமெடி பண்ணிருப்பாரு. இதுல ஹீரோ வில்லங்க அவங்க எல்லாருமே சீரியஸா ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அது நமக்கு காமெடியா இருக்கும். எவனாச்சும் மேல கைய வச்சா யூனிஃபார்ம் போட்டவன் போடாதவன் எல்லாம் பார்க்க மாட்டேன். வெச்ச கையை வெட்டி வீசி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. 100 வருஷம் தமிழ் சினிமால பார்த்து சலிச்ச அரதப்பலசான கான்செப்ட புதுசாவது எடுத்திருக்கலாம். வித்தியாசமா பண்றங்கிற பேர்ல வில்லனோட அடியாளுகளா 3 லேடிஸ் வேற போட்டு அல்டிமேட் காமெடி பண்ணிருக்கானுங்க. எப்படி ஒரு கதைக்கு சம்பந்தமே இல்லாத சினிமாட்டோகிராஃபி, சீன்ஸுக்கு சம்பந்தமே இல்லாத ப்ராப்பர்ட்டிஸ், பேசணும்னே பேசப்பட்ட வசனங்கள்னு தலைநகரம் 2 ஒரு சினிமாட்டிக் மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். ஆனா இப்படி எல்லாம் படம் எடுக்கிறத கூட மன்னிச்சிடலாம். இத ப்ரொமோட் பண்ண வந்து பச்சையா ஒன்னு சொல்றீங்களே அதை தாண்டா. இந்த படத்தை பொறுத்தவரை தலா அஜித் ஒரு படத்துல பேசியிருப்பாரு, ஒவ்வொரு வினாடியும் நான் செதுக்கினதுங்கிற மாதிரி இந்த படத்துல வந்து இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் துரைசார் செதுக்கினது. இப்போலாம் படம் ரிலீஸ் ஆனா அடுத்த நாளே சக்சஸ் மீட்னு கொண்டாடுவாங்க அப்படின்னு நான் சொல்லலங்க. ஃபர்ஸ்ட் ஒரு படம் ரிலீஸ் ஆகி டைட்டில் முதல் ஷோ ஓடும் போது வெற்றி விழா கொண்டாடி மாலையை மாத்தி பாட்டி வச்சுக்கிறாங்க. One day later. யார் இவரோட ஆள் மனசுல போய் நீ இனிமேல் காமெடியும் இல்ல ஹீரோன்னு சொன்னாங்களோ அவங்களே வந்து நீ தயவு செஞ்சு காமெடினாவே ஆயிடுன்னு சொன்னாதான் சந்தான ஹீரோவா நடிக்கிற படங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். ரெண்டு தெரிந்தது காடு. சந்தோஷத்துக்கு வணக்கத்தை போடு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த மியூசிக் மட்டும் வந்துட்டே இருக்கான். தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான காமெடியன் சந்தானம், செந்தில், தம்பிராமையா, பிரம்மானந்தம், கோவை சரளா, மனோபாலன்னு இத்தனை பேரை வச்சுட்டு ஒரு இடத்துல கூட சிரிப்பே வராத மாதிரி எடுக்கிறதெல்லாம் என்ன ஒரு டேலண்டா எப்பா. பிரியாணினா பீஸ் இருக்கணும், பார்ட்டினா கேர்ள்ஸ் இருக்கணும். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காது. நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு. பொதுவா சந்தான படம்னாலே கதை இருக்காது, லாஜிக் இருக்காது, எதுவுமே இல்லைனாலும் அங்கங்க ஜோக்காவது இருக்கும். ஆனா இதுல ஹைலைட்டே அதான், ஜோக்கே இருக்காது. எப்படி இருக்கு? அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? 2023 வந்துருச்சு, இன்னுமாடா ரேப் ஜோக்கு, டபுள் மீனிங் ஜோக் எல்லாம் வச்சு படம் எடுப்பீங்க? நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு பார்த்தேன். ஒன்னு இல்ல 2 பார்த்தேன். செருப்பு பிஞ்சு போகும். ஒரு மனுஷனுக்கு எதுல வேணும்னாலும் டிப்ரெஷன் வரலாம். ஆனா காமெடி படம் பார்த்து டிப்ரெஷன் வரக்கூடாது. எனக்கு வந்துருச்சு இந்த கிக்க பார்த்து. முடியல. பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படத்துல நடிச்சுட்டு அதுக்கடுத்து இவ்வளவு மொக்கையா ஒருத்தரால நடிக்க முடியும்னா அது இவரால தான் முடியும். பேர் சோறு சாப்பிடுறானுங்கன்னா உங்க அத்தை எப்படி அப்படி இருக்கிறது தப்பே இல்லடா. நான் என்ன சொல்ல வரேன்னா, வித்தியாசமான கதைக்களத்தை எடுத்துட்டு கதையை எவ்வளவு கேவலமா சொல்ல முடியுமோ அவ்வளவு கேவலமா சொல்லியிருக்காரு டைரக்டர். போது துரோகம் பண்ணு, இருக்கும் போதும் துரோகம் பண்ணு, இறக்கும் போதும் துரோகம் பண்ணு. என்னடி வாய்ஸ் இது? என்னடா ஸ்மக்லிங் இவ்வளவு ஈஸியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஜெயம் ரவி பண்ற ஸ்மக்லிங் எல்லாம். ஒருத்தனுக்கும் தைரியம் இல்ல, யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. நான் செய்றேன். நான்
ஏன்னா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாங்கிற மாதிரி லாஜிக்கே இல்லாத ஒரு ஸ்கிரீன் பிளே. என்னதான் அகிலன்னு புது மேக்கப் எல்லாம் போட்டு எடுத்தாலும் ஜெயம் ரவிக்குள்ள இருக்கிற பூமிநாதன் அங்கங்க வெளியே வந்து கார்பரேட் அரசியல்னு அதே வசனங்களை பேசிட்டு போயிட்டாரு. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா எக்கானமி அண்ட் எக்காலஜி ஷுட் கோ டுகெதர். 1 year later. வெளிச்சத்துல இல்லீகல் ஏறுது, இருட்டுல மறைவா அரிசி ஏறுது. கதை கட்டுறதும் அரசியல் தான்டா. ஏமா இன்னும் நீ பேசிக்கிட்டு இருக்க? என்னத்தையா பேசிக்கிட்டு இருக்க? வாடா நீங்க போங்க. ஹீரோ எதுக்கு இவங்களை கொலை பண்றாரு, எதுக்கு இந்த வசனம் எல்லாம் பேசுறாரு, ஏன் இப்போ இதெல்லாம் பண்றாருங்கிறது கிளைமேக்ஸ் வரைக்குமே சொல்லாத ஒரு புதுமையான காவியம். என்னமோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. வழக்கம் போல ஹீரோக்கு அடுத்து ஒரு பேர் போடுற ஒரு ஆளாகவே இந்த படத்துலயும் வந்து காமெடி பண்ணிட்டு போயிருக்காங்க பிரியா பவானி சங்கர். காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணாப்பா. பூமிநாதனா விவசாயத்தை காப்பாத்தி, வாசுதேவனா டிக் டிக் டிக்ல நாட்டை காப்பாத்தி, இப்போ அகிலனா கடலை காப்பாத்தி, இப்படி வருஷா வருஷம் எல்லாத்தையும் காப்பாத்துற ஜெயம் ரவி கிட்ட இருந்து எங்களை காப்பாத்து ஆண்டவா. சொல்லு. கேட்கல. வந்தே மாதரம். வந்தே. யார் வந்தாளு? அவரோட தாத்தா. அவர் சுதந்திர போராட்ட தியாகி. அப்ப மென்டல் ஆனவரா. அப்படியே செட்டில் ஆயிட்டாராக்கும். மொத்தத்துல அகிலன் விஜய் ஆண்டனி அஸ் ஆக்டர் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு முதல்ல வர படம் பிச்சைக்காரன் தான். அதுல வாங்கின பேரை கெடுக்கிற அளவுக்கு படாத பாடுபட்டு விஜய் ஆண்டனியே டைரக்ட் பண்ணி எடுத்து வச்ச பிச்சைக்காரன் 2 தான் நம்ம வர்ஸ்ட் மூவிஸ் லிஸ்ட்ல அடுத்த இடத்த பிடிச்சிருக்கு. இது ஒரு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? ரோட்ல போற பிச்சைக்காரங்களை ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு 100 நாள்ல 100 கோடி செலவு பண்ணுவாரே அருணாச்சலம், அதே காமெடியான மேட்டரை சீரியஸா எடுத்து வச்சிருக்காரு விஜய் ஆண்டனி. பழைய டெக்னிக்னு சொல்லும் போதே நான் உஷாரா இருந்திருக்கணும். அவன் அதை விட பழைய டெக்னிக் யூஸ் பண்ணிட்டான். ஆன்டி பிக்லி மாலு, ஆன்டி பிக்லி பாஸ்மதி ரைஸ், ஆன்டி பிக்லி உப்புன்னு நம்ம தமிழ் படம் சிவாவையே ஓவர்டேக் பண்ணிட்டாரு விஜய் ஆண்டனி. கிளம்பியதே தாண்டவம் தொடங்கியதே. ஹீரோ சார் ஸ்ட்ரைட்டா. ஆமா சார். ஏன் இந்த அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு அமெரிக்க மாப்பிள்ளைகள் இந்த கட்டெல்லாம் பண்ண மாட்டேங்க? நடிச்சா ஹீரோ சார். அப்புறம் கொஞ்சம் அரிசி அப்பா சிஎம் அப்பா டெல்லி இது போதும் சார். இன்ஸ்டாகிராம்ல சென்டிமெண்டல் வில்லன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் ரீல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து படமா எடுத்தா எப்படி இருக்குமோ அதான் பிச்சைக்காரன். வீட்டுல வளர்க்குற நாய்க்கு 30,000 செலவு பண்ற ஒருத்தனுக்கு ரோட்ல நிக்கிற தெரு நாய்க்கு 5 ரூபா பிஸ்கட் வாங்கி கூட மனசு இல்ல சார். சரி, இது எல்லாத்தையும் கூட மன்னிச்சிடலாம். அந்த தேவையே இல்லாத டபுள் ஆக்ஷன்ல இன்னொரு கேரக்டருக்கு வித்தியாசம் காட்டுறங்கிற பேர்ல மூக்க பெருசு பண்ணி ஒரு கெட்டப்ல வந்தீங்களே, இந்த ஐடியாலாம் யாரு சார் உங்களுக்கு தர்றாங்க? மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. வணக்கம் விஜய் சார் அவர்களே. நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், உங்களுக்கு நல்லா வர்ற மியூசிக் அதைத்தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி பரவாயில்ல, ஆசைக்கு இன்னொரு 100 படத்துல வேணாலும் நடிங்க, தயவு செஞ்சு டைரக்ஷன் மட்டும் பண்ணிடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, வருஷத்தோட முதல் நாள் அதாங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இப்படி ஒரு படத்தை பார்த்தா அந்த வருஷம் விளங்குமாடா அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் கொடுத்த ருத்ரன் தான் இந்த லிஸ்டோட 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. அந்த பூமியை படைச்ச சாமிடானா ருத்ரன். காக்க வந்த சாமிடா இந்த ருத்ரன். அதுல வந்து ஒரு சில அம்மனமா வரதா கேள்விப்பட்டேன். கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப நாய். பாண்டி, ராஜாதிராஜா, மொட்ட சிவா, கெட்ட சிவான்னு இதுக்கு முன்னாடி லாரன்ஸ் கொடுத்த மொக்க படங்களுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாம இந்த ருத்ரனும் இருந்துச்சு. ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுகுறீங்க? எப்பா சாமி போதும்டா, அந்த பேய் பாவம்னு நம்ம சொன்னது கேட்டுருச்சே என்னவோ. லாரன்ஸோட முன்னாடி வந்த பேய் படங்கள்ல இருந்த பேய் மட்டும்தான் இதுல இல்ல, அதுல வந்த எல்லா கிரிஞ்சும் இதுலயும் இருக்கு.
அவன் இன்னும் திருந்தல மாமா. தமிழ்நாட்டுக்கு ஒரு பாலையா பற்றாக்குறைய ஃபைட் சீன்ஸ் மூலமா தொடர்ந்து லாரன்ஸ் பூர்த்தி பண்ணிட்டே வர்றாரு. தம்டி கும்டி தம்டி கும்டி பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ் பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ் தம்டி கும்டி தம்டி கும்டி ஜம்டி பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ் 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 நீ நான் வேறகில்லடா ரெண்டு பேர் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாலே இத பழைய ஸ்டைல்ல எடுத்திருக்காங்களேன்னு சொல்ற மாதிரி இருக்கிற ஸ்கிரீன் பிளேல ஃப்ரெஷ்ஷா 2023ல எடுத்துட்டு வந்திருக்கிற டைரக்டரோட மன தைரியத்தை பாராட்டணும். இந்த ராத்திரியே உன்னை வேட்டையாடி பிடிக்கல, வேட்டையாடி பிடிக்கிறதுக்கு நானா காட்டு பண்ணி நான் நினைச்சேன். காட்டுக்கே ராஜா சிங்கம் என்கிட்ட வச்சுக்கிட்டு அசிங்கமாயிடுவா பூமே. ஏர்மா மாடுகடா ஏன்னா கத்துறீங்க? குழந்தை தூங்குதுல மெதுவா பேசுடா. நம்ம ஊர்ல கொஞ்சம் ஓவரா வாய் பேசினாலே படத்துல ஒண்ணும் இருக்காதுன்னு அர்த்தம். அப்பவே சுதாரிச்சிடணும். அப்படி இந்த வருஷம் வந்த மிக கன்றாவியான படம் தான் கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க. அவங்க ரிலீஸ் அன்னைக்கு வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ராப்பகலா வேலை செஞ்சு தியேட்டர்ல திருவிழா மாதிரி ஆக்கி வச்சிருப்பாங்க. புரிஞ்சதா? அவங்க ஹாப்பியா இருக்கணும்ல, அவங்க திருப்தியா வெளியே வரணும்ல, அதுக்காக தான் கேக்குறேன். அப்படி நம்ம கார்த்திக் கேட்டதுக்கு ராஜமுருகன் கொடுத்த அருமையான படைப்பு தான் ஜப்பான். என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாதா? எங்க நீ சிரி. ஐயோ காட்டடி பல்லு. ஆத்தா குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. குக்கு, ஜோக்கர், ஜிப்சி எல்லாம் எடுத்த ராஜமுருகன் தான் இந்த கன்றாவியை எடுத்தாரான்னு டவுட் வர்ற அளவுக்கு ஒரு மட்டமான படம். கால நக்கிறதெல்லாம் எதுக்கு? ஏறி மிதிச்சு மேல போறதுக்கு தான். நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா போடுங்க சார். கார்த்திக் கெரியர்ல அலெக்ஸ் பாண்டியன், தேவ், அழகுராஜா எல்லாம் மொக்க படங்கள்னு சொன்னீங்கன்னா உங்க ஸ்டாண்ட மாத்திக்கோங்க. ஏன்னா ஜப்பான் அதுக்கும் மேல. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ? கார்த்தி பாடி லாங்குவேஜ், பேசுற ஸ்டைல் எல்லாம் அந்த 5 நிமிஷம் ட்ரெய்லர்லயே சகிக்கல. இதுல படம் ஃபுல்லா இப்படிதான் பேசி வச்சிருந்தாரு. இந்த ஐடியாவை எவன்டா கொடுத்தது? கடைசியா உன்னையும் என்கிட்ட டீல் பேச வச்சிருச்சேன் இந்த சிஸ்டம். ஆனா இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? சோ நீங்க இந்த ஸ்கூல் ஜப்பானே கருண கொடூரமா தான் இருந்துச்சு. இதுல அதுக்குள்ள இன்னொரு படத்தை வச்சீங்களேடா, அதெல்லாம் அட்டெம்ப்ட் மர்டர். பகலுக்குள்ள ஒரு இருட்டா. ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. யார் இவங்க? யாரோ பைத்தியக்காரங்க போல இருக்குமா. கார்த்தியோட 25வது படம்ங்கிறதால ஜப்பான கார்த்திக்காக ராஜமுருகன் எடுத்தாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா படம் பார்த்தப்பறம் தான் தெரியுது இது கார்த்திக்காக இல்ல அமீருக்காகன்னு. இவனுங்க மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். சொல்லுவி. வழக்கமா யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் யார் வேணாலும் வீடியோ போடலாம். எதை போட்டாலும் அதை பார்க்க 4 பேர் இருப்பாங்கன்னு சில வீடியோஸ் எல்லாம் போடுவாங்களே. அது அப்படியே தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அதான் நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்து பிடிச்சிருக்கிற பாபா பிளாக் ஷிப். இவ்வளோ வயசான பசங்க படிக்கிற ஸ்கூல்ல நான் இப்போதான்டா பாக்குறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாதவன் இல்லைங்க. நான் எப்பவுமே என்னோட வயசை மறைச்சது இல்லை. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். சரி பல்ல கடிச்சிட்டு இவங்களை கூட ஸ்கூல் பசங்கன்னு ஒரு புறம் ஏத்துக்கலாம். ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு கையில எடுத்துட்டு அது எவ்வளவு கேவலமா சொல்ல முடியுமோ அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. இந்த நாய் எங்க இருந்து போக சொல்லி வெட்டுக்குத்தாய் போடு. பல வருஷமா காமெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆர்ஜே விக்னேஷ் இதுலயும் பண்ண முடியாமயே போனதுதான் வருத்தமே. விக்னேஷ் வாங்க. வழக்கம் போல முட்டை. நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற. படத்துக்கும் கதைக்குமே சுத்தமா சம்பந்தம் இருக்காது. இதுல இதுக்கு நடுவுல ஒரு லவ் போர்ஷன் ஒண்ணு வரும். அதெல்லாம் ரண கொடூரம். பாவாடை தாவணில வேற லெவல்ல இருக்க. நிலா கையில் நிலா. படத்துல 2K கிட்ஸோட லைஃப சொல்றேன்னு சொல்லித்தான் ப்ரோமோட் பண்ணாங்க. ஆனா படம் ஃபுல்லா 80s கிட்ஸோட வாழ்க்கை வரலாறு பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ఏంట్రా చేసావు? ఇదో పేరెంట్ టీచర్స్ మీటింగ్ అని తీసుకొచ్చావు కదా. లేదమ్మా. யாருங்க அது? என் கூட படிச்ச வண்டி. ஐயோ இவன் எங்கடா இங்க வந்தா? டேய்
இன்னுமா நீ எஸ்எல்சி படிக்கிற? என் பையன் கூட எஸ்எல்சி படிக்கிறான்டா. ஆனா படம் பாக்குறப்ப செகண்ட் ஹாஃப்ல ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும். நானும் கடந்த 2 மாசமா தேடிட்டு இருக்கேன். அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்னன்னு தான் தெரியல. என்னன்னு தெரியுங்க? சர்ப்ரைஸ் எலிமெண்ட் பாத்தியா? முத்தையா படம்னாலே மோசமா தான் இருக்குன்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா முத்தையாவே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான படத்தை இந்த 2023ல கொடுத்திருக்காரு. இங்க இருக்கிறவங்க மார்க்கத்தை தான் மாத்திருக்காங்க, மண்ணை மாத்தல. இப்படி டைட்டில் போடும்போது பெரிய புளுத்தி பேச்செல்லாம் பேசிட்டு படம் மட்டும் பி மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. என் பேரு கணிகல சாச்சா. ஜின்னா சின்ன சின்ன மண்ணா போயிடாது, ஒன்னா இருக்க பாருப்பா. ஒரு படத்துல ஏதோ ஒரு 4 பாட்டு 3 ஃபைட் வைப்பாங்க. இதுல இன்டர்வல் முடியறதுக்குள்ளேயே 7 பாட்டு 8 ஃபைட். படமாடா இது? என் பேர் காதர் பாஷா. நீங்க ஜெயில காப்பாத்துனீங்களே காதர், அவனோட அப்பா. உங்க பிள்ளையா? உங்க பிள்ளையும் தான். படத்துல எங்கெல்லாம் ஃபைட்டும் பாட்டும் இல்லையோ அங்கெல்லாம் பிளாஷ்பேக் இருக்கும். இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? நல்ல வேளை பிரபுவை இப்படி ஒரு கெட்டப்ல பாக்குறதுக்கு முன்னாடியே சிவாஜி செத்துட்டாரு. காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம், சுருக்கமா அவரை காதர் பாய்னு சொல்லுவாங்க. மேரா நாம் அப்துல் ரகுமான், மேரா நாம் அப்துல் ரகுமான், மேரா நாம் அப்துல் ரகுமான். நீ யாரு? நான் பாய். பல்ல உடைச்சிருவான் படவா. ஏன் என்னத்துக்கு? யார்கிட்ட பூ சுத்துற? உன்னை எங்க சங்கத்துல பார்த்ததே கிடையாது. சாயங்காலம் சங்கத்துக்கு வா, உன்னை அம்மனை கட்ட செக்அப் பண்ணு. அம்மனை கட்டியா செக்கப்பா? படத்துல 100 வில்லன்களை வச்ச டைரக்டர் கடைசியில படத்துக்கு கதை தான் வில்லன்கிறத யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டாரு. அப்படி ஒரு மட்டமான கதை. அவ போன் எடுத்தாலே இல்லையா? மாமா போனே எடுக்க மாட்டேன்றாமா. நீ எல்லாம் என்னத்தையா வக்கீலுக்கு படிச்ச? ஆமா, அவ போன் எடுக்காதுக்கும் நான் வக்கீல் படிச்சதுக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு? இதெல்லாம் வக்கனையா பேசு. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். 2வது இடத்து பிடிச்சிருக்க இந்த படத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல தேவையான அளவுக்கு அலசிட்டாலும் இன்னும் கொஞ்சம் அலசுவோம். ஏன்னா நம்ம வாங்கின அடி எப்படி வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. பொதுவா நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட ஏதாவது டைரக்டர் போய் ஒரு கதை சொன்னா அது அவருக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லாம நல்லா இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலான்னு அந்த டைரக்டர் கழட்டி விட்டுருவாரு. அப்படி சந்திரமுகி 2 கதையை கேட்டு ஆடி போன நம்ம சூப்பர் ஸ்டார் கதை செமையா இருக்கு ஆனா இப்போ பண்ண வேணாம் பின்னாடி ஒரு நாள் பண்ணலாம்னு சொன்னதை சீரியஸா எடுத்துட்டு லாரன்ஸ் வச்சு பண்ணின சம்பவம் தான் சந்திரமுகி 2. ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. சந்திரமுகினாலே ஜோதிகா, வேட்டையன், வடிவேலு காமெடின்னு நம்ம ஞாபகத்துக்கு வர்றதை மாத்தி இந்த கன்றாவி கருமத்தை ஞாபகம் வர்ற அளவுக்கு மாத்தி விட்டுட்டாரு பி வாசு. கிழமை என் கதைக்கு இப்படி ஒரு சக்தியா? நல்ல வேளை யாரும் பாக்குறப்பா, சீக்கிரம் இடத்தை காலி விட்டுறா கந்தசாமி. ருத்ரன் சந்திரமுகி 2ன்னு மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு ஒரு பாலையா இல்லாத குறைய தொடர்ந்து லாரன்ஸ் தீர்த்து வச்சுக்கிட்டே இருக்காரு. ஃபுல் படமும் முனி 4 எடுத்து வச்சுட்டு கடைசியில சந்திரமுகி 2ன்னு வச்சா இதனால 4 பேர் தியேட்டருக்கு வருவாங்கன்னு நினைச்சிட்டு சந்திரமுகி 2ன்னு வச்ச மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சே ஒழிய சந்திரமுகிக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனி வேட்டையனும் நானே, செங்கோட்டையனும் நானே. இதுக்கு மேல இந்த ஆள் ஒரு வார்த்தை பேசினாதான் நான் இவனை உதைக்கிறது இங்க பார்க்க வேண்டியிருக்கும். நான் கூட கங்கனா ரனாவத் ஒரு பேன் இந்தியா ஆக்ட்ரஸ் பயங்கரமா நடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சந்திரமுகி 2 பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சது என்ன ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ், என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டே. அம்மா யாராவே முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய் யாராவே? அவரு பாக்ஸர். அத சொல்லு. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. குசேலன் படத்துல திருமூர்த்தி மலை டேம்ல டால்பின் குதிக்கிற மாதிரி சிஜி பண்ணின ஆள் தானே பி வாசு. அவர்கிட்ட புதுசா எதிர்பார்க்கறது நம்ம தப்பு தான். டேய், வந்ததுல இருந்தே பாக்குறேன் உன் சான்சஸ் ரொம்ப மோசமா இருக்கு.
நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற. மரியாதை எங்க இருந்து ஓடிடு. இல்லன்னா நான் ஓடிடுவேன். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த படங்கள் எல்லாம் இது ஏதாவது ஒரு வகையில நல்லா இருக்காதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் ட்ரெய்லர் வரும்போதே நமக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைச்சிடும். இப்படி எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லாம நல்லா இருக்குன்னு நம்பி தியேட்டருக்கு போய் வெச்சு செய்வாங்கிட்டு வந்த வாரிசு தான் நம்ம லிஸ்ட்ல 1வது இடத்து பிடிச்சிருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஒரு பெரிய ஹிட் படம் கொடுத்ததும் ஒரு ஆவரேஜான படங்கள் கொடுக்கறது தளபதி கெரியர்ல வழக்கமான ஒண்ணுதான். அதுக்குன்னு இப்படியா தளபதி கெரியர்லயே இவ்வளவு மடத்தனமான ஒரு இன்ட்ரோ சாங்கும் வாரிசுல தான் இருக்கு. எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? நம்ம வடக்கன்ஸ் ரீல்ஸ்ல சிஜி பண்ணின அளவுக்கு ஒரு லோ பட்ஜெட் லைஃப் ஆஃப் அழகுக்கு இது ஒரு முன் மாதிரி. பாருங்க பாருங்க. பார்க்கலாம். நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. சதக்கு சதக்கு செதுக்கிறது இல்ல, அது எசக்கு பெசக ஆகி போச்சு. கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. பொதுவா நம்ம ஊர்ல பெரிய ஹீரோஸ் எல்லாம் மார்க்கெட் போன அப்புறம் தான் சீரியல்ல நடிப்பாங்க. நம்ம பண்ண புண்ணியமோ என்னவோ நம்ம வாழ்ற காலத்திலேயே விஜயையும் சீரியல்ல பார்த்துட்டோம். அவங்க ஏற்கனவே தள்ளி போயிட்டாங்க. இப்பவும் அவங்கள விடலன்னா எப்பவுமே திரும்ப வர மாட்டாங்க. அன்பை இழந்து பரிதவிக்கும் பாக்யலட்சுமி. திங்கள் முதல் சனி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜய் மற்றும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். சுராஜில்லாம் கிரிஞ்சினாலும் இன்னைக்கும் சன் டிவில போட்ட ஏதோ பாட்டு காமெடிக்காக பார்ப்போம். ஆனா விஜய் ஃபேன்ஸே தெரிச்சு ஓடுற அளவுக்கு ஒரு படைப்பு கொடுத்துட்டு போயிட்டாரு வம்சி. ஒண்ணு நீ செய்யலாம், நாட்டை விட்டே ஓடி போயிருந்தாயா. நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை. 50 வயசானாலும் என்ன லுக்கு ஸ்டைல்னு இருக்கிற தளபதிய இப்படி ஒரு கெட்டப்ல போட்டு நிறுத்தினீங்களே, அதை நினைச்சாதான் எனக்கு இன்னும் தூக்கமே வரமாட்டேங்குது. நல்லா இருந்த தலைமுடிய ப்ளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகியிருக்காயா. வாரிசு